எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம்ம விக்ரமாதித்யன் கதைகளில் வர பதுமைகள் எப்படி சாபம் பெற்றாங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அந்த சாபத்துலேருந்தே விமோசனம் பெற்றாங்களா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம். பார்வதி தேவியோட தோழிகளான 32 பதுமைகளும் பார்வதி தேவிக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. யாராவது சிரித்தா திரும்ப மரியாதைக்காக சிரிக்கிற மாதிரி தான் தேவி நாங்கள் சிரித்தோம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. சிவனும் பார்வதி கிட்ட நான் சும்மா தான் சிரித்தேன், என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்டாங்க. பார்வதி தேவி கொஞ்சம் மனசு இறங்கி வந்தாங்க. கோபம் குறைஞ்ச பார்வதி தேவி, என்னால் சாபத்தெல்லாம் திரும்ப பெற முடியாது, வேணும்னா வீரியத்தை குறைக்கலான்னு சொன்னாங்க. பார்வதி தேவி கிட்ட நாங்கள் செஞ்ச சின்ன தப்புக்காக எவ்வளோ பெரிய தண்டனை வேண்டாம் தேவின்னு தோழிகள் கதற ஆரம்பித்தாங்க. கோபம் குறைஞ்ச பார்வதி தேவியும், சரி நீங்கள் பதுமைகளாக இருந்தாலும் பேசுகிற பதுமைகளாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. இந்திரனோட அரியணையை அலங்கரிக்க போகிற பேசும் பதுமைகளாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் எங்களுக்கு சாப விமோச்சனமே கிடையாதா, இந்த சாபத்துலேருந்து எப்படியே வெளியில் வரதுன்னு தோழிகள் கேட்டாங்க. இந்த அரியணையை விக்ரமாதித்யனுக்கு இந்திரன் பரிசாக தருவார். இந்த அரியணையில் அமர்ந்து தான் விக்ரமாதித்யன் 2000 ஆண்டுகள் ஆட்சி புரிவார். விக்ரமாதித்யன் அவருடைய இறுதி காலத்தில், அதாவது சாக போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப விமோச்சனத்தை பற்றி சொல்லிட்டு தான் போவார். பதுமைகள் எப்படி சாப விமோச்சனம் பெற்றாங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.